முதல் விதிமுறைப்படி ஒருவேளை நீங்க இதுல வெற்றி அடையலன்னா அப்ப நீங்களே உங்களை தன்னைத்தானே கொல்ல மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்க வெற்றி அடையாததுனால உங்களுடைய உயிரை உங்க அன்பான சித்தார்த்துங்கிற ஆரியன் எடுப்பாரு. உங்களுடைய உயிரை அப்புறம் ஒருவேளை அப்படி நடக்கலைனா ராஜ்வீர் வந்து என்கிட்ட கேட்கும்போது நீங்க எதுக்காக அந்த சீடிய உலகத்துக்கு கொண்டு வர வேணான்னு சொன்னீங்க ராஜ்குமாரின்னு கேட்டா அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், போன் பண்ணது நான் இல்ல நீங்க தான் பண்ணீங்கன்னு. எதனாலன்னா அந்த ராஜ்வீர் என்ன ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருக்காரு. அதை என்னால மறக்க முடியாது. நான் அவருக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து இன்னும் போகலையா? நான் தான் உங்களை போக சொன்னேன்ல. முதல்ல ரெண்டு பேரும் போங்க. ராஜகுமாரிக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நான் தான் சொல்ல போங்க. இங்க இருந்து போங்க. போங்க. அப்படின்னா அந்த ராஜகுமாரி அவங்களே உனக்கு போன் பண்ணி சொன்னாங்களா அந்த சீடியை உலகத்துல யாருக்கும் காட்ட வேணான்னு? ஆமா. ராஜகுமாரி கால் பண்றாங்க. இப்ப மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணும் தெரியலையே. யாருக்கு தெரியும்? பேசு. சொல்லுங்க ராஜகுமாரி. நீங்க 3 நாள் கழிச்சுல நாளைக்கு வந்து என்ன பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு பௌர்ணமி இரவு. ராஜகுமாரி எதுக்காக இவ்ளோ டென்ஷனா பேசுறாங்க? அப்புறம் நாளைக்கு நீங்க வரும்போது மறக்காம நீங்க கையோட அந்த நாகமணியை எடுத்துட்டு வந்துருங்க. கண்டிப்பா. சரி. ராஜகுமாரிக்கு நாகமணி தேவைப்படுது. அதனால நாளைக்கு காலையில என்ன பார்க்க வர சொல்லிருக்காங்க. ராஜ்வீர் நாளைக்கு காலையில ஜெய்ப்பூருக்கு போக போறாரு. இதை எப்படியாவது நான் அக்கா கிட்ட சொல்லி ஆகணும். பாக்கெட்டில் இருந்து, ஃப்ரையரில் இருந்து, பாட்டிலில் இருந்து, ஷெல்ஃபில். ஆனால் டாமினோஸில் குட்னஸ் நிரம்பிய அவனில் தயாரிக்கப்பட்ட டாமினோஸ் பர்கர் பிட்சா பேக். ரோகிணி, நீ கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி, ராஜ்வீரை நாங்க அங்க வர விடவே மாட்டோம். முதல்ல நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க ரோகிணி. அக்கா, நாளைக்கு ராஜ்வீர் என்னோட நாகமணி எடுத்துக்கிட்டு ஜெய்ப்பூருக்கு போக போறாரு. இல்ல, ஒருவேளை ராஜ்வீர் மட்டும் ஜெய்ப்பூருக்கு போயிட்டாருன்னா அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சு போயிடும் ரோகிணியும் சித்தார்த்தும் அங்கதான் இருக்காங்கன்னு. அம்மா தாயே, என்ன ஆனாலும் சரி பெரியத்த, ராஜ்வீர் அங்க போகாம தடுத்தாகணும். ஆமா சீமா, நாம எப்படி அவனை தடுத்து நிறுத்துவோம்? ராஜ்வீர் ஜெய்ப்பூருக்கு கண்டிப்பா கிளம்புவாரு. ஆனா ஜெய்ப்பூருக்கு போய் சேர மாட்டாரு. எனக்கு ஒன்னும் புரியல. மாயா, நாம ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சாகணும்.
ராஜ்குமாரி இறந்துச்சது அப்புறமா தான் நான் இப்ப வர முடியும் என்ன சொல்ல முடியும். அதுவரை நீங்க அவங்கள பத்திரமா பாக்கணும். இங்க பாரு, நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ பொறுமையா போய் வேலையை முடிச்சிட்டு வா. அப்போ வண்டி பத்திரமா ஓட்டு, சரியா? உனக்கு தெரியும்ல உன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. நீ நேதான் பிராவன்ல வந்திருக்க. அக்கா அளவுல வேண்டிக்கோங்க. நான் என் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதுல வெற்றி அடையணும். அப்ப நம்மளும் இந்த போராட்டத்தில் நம்மளுக்கு நடஞ்சணும். இந்த வேலை செய்யமாயா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வேலை அவ்வளவு சுலபமானது கிடையாது. அதனால உங்க உயிருக்கு கூட பத்தி படலாம். அம்மாடிமா, என் உயிர் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருக்கு. அப்புறமா போ, என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. நான் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பெரிய சவால் ஏற்கையா இருக்கேன். ஏன்னா என்னால இருக்க முடியும். என் பசங்க கஷ்டப்பட்டதை என்ன பார்க்க முடியலம்மா. எந்த நாள்லயும் பந்தம் தான் நினைச்சுக்கிட்டு என் தங்கச்சியோட பெரிய பெரிய தப்புல இருந்து சின்ன சின்ன பறிக்கும் எல்லாத்தையும் குறைச்சி இடப்பட்டு. ஆனா இனிமே இருக்க முடியாது. இப்ப மனு அவத்ப உணர்த்தி அவளை நாம புத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் குடும்பத்தை இப்படி சிட வைக்கிற என் தங்கச்சிய என் ரத்தோட ஒவ்வொரு துடுக்கும் அவ நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். என்ன சொல்றேன், இப்ப மனுக்கு செஞ்ச தப்புக்கான தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஜெய் துர்காதேவி. ஜெய் துர்காதேவி. நாங்க அஸ்வின் ஹேர் ஆயில ட்ரை பண்ண சொல்லி சில பேருக்கு கொடுத்தோம். ஏன் எனக்கு இவ்ளோ பயமா இருக்குன்னு தெரியல. ஏன் ராஜ்வீர் போய் சேரதுக்கு முன்னாடி ராஜகுமாரி பங்களால எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுற கூடாது. அக்கா, நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வயசுல உங்க கையில இந்த கத்தி எல்லாம் நல்லவே இல்ல. இப்போ இது எதுக்கு நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்க? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க தப்பு எதுவுமே இல்ல. வயசு, உங்களோட வயசு அப்படி. பரவாயில்ல, இந்த கத்திய கீழே இறக்குங்க. கத்திய கீழே இறக்குங்க. போங்க, போய் போய் அந்த தாயை கும்பிடுங்க. போங்க போங்க போங்க. கோ 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 கோ. கிழவி கழுத்து அறுத்தாலும் அறுத்துருவா. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ரோஹிணி போனதுல இருந்தே இவ சீமா பின்னாடியே அக்கா அக்கா அக்கான்னு சுத்திட்டு இருக்கா. என்ன என்ன இங்க உங்களுக்கு வேலை? இங்க யாராவது வித்த காட்டுறாங்களா என்ன? போங்க போங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க. கோ கோ கோ. உங்களுக்கு எல்லார் கூடயும் விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குல்ல? அப்பா இன்னைக்கு உங்க ஆசை நிறைவேற போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடலாம் சின்னத்தை. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னால எதுவுமே புரிஞ்சிக்க முடியல. சீமா என்ன விளையாட்டு விளையாட போறாளோ? இன்னைக்கு நம்ம விளையாட்டோட முதல் நாள்.
அதனால நம்ம 4 பேரும் ஒன்று சேர்ந்து நாம இதை முடிவு பண்ணிக்கணும். அந்த விலை மதிக்க முடியாத பொருளை திருட யாருக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத. அந்த முதல் வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கணும். அப்பதான் அந்த விலை மதிப்பில்லாத பொருளை எடுத்துட்டு போய் அக்கா கிட்ட கொடுக்க முடியும். முதல் வாய்ப்பு அடையிறதுக்கான உன்னோட நோக்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது ரோகிணி. ஏன்னா ராஜ்வீரை தோக்கடிக்கணும்னா அவரு நாகமணியை விட சக்தி வாய்ந்த பொருளை எந்த சூழ்நிலையிலையும் அடைய விடாம பாத்துக்கணும். அப்படியே நம்ம நாட்டுல எல்லா விஷயத்திலையும் எப்பவுமே முதல் வாய்ப்பு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கான வாய்ப்பை நீங்க வாங்கிக்க விரும்புறீங்களா? ஆனா எனக்கு இந்த விஷயத்துல சம்மதம் இல்ல. அப்புறம் இது தப்பு. நம்ம 4 பேருமே திருடுங்க. அப்ப வாய்ப்பும் எல்லாருக்கும் சரிசமமா கிடைக்கணும். ஆமா, இவர் சொல்றதுதான் கரெக்ட். நாம இப்போ ஒரு வேலை பண்ணலாம். நம்ம 4 பேரோட பேரையும் சீட்டு எழுதி போடுவோம். அதுல யாரு பேர் முதல்ல வருதோ அவங்களுக்கே நம்ம முத வாய்ப்பை கொடுக்கலாம். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? எனக்கு சம்மதம். எனக்கும் இதுல சம்மதம். நீ என்ன சொல்ற? அம்மா தாயே, முதல் பேரு என்னோடதா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. முதல் வாய்ப்பு ரோகிணிக்கு தான் கிடைக்கும். இந்த முக்கியமான வேலைக்கு நம்மள யாருக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது விகாஸ்க்கு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. சீமா அக்காவோட மெசேஜ். ராஜ்வீர் ஜெய்ப்பூருக்கு கிளம்பி வர போறாரு. அவரை தடுக்கிறதுக்காக நாங்க முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீயும் சித்தார்த்தும் அவரை எதிர்க்க தயாரா இருங்க. மா துர்கா தேவி, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ராஜ்வீர் இங்க வந்து சேர்றதுக்குள்ள நாங்க எப்படியாவது அந்த விலை மதிப்பில்லாத பொருளை அடைஞ்சே தீரணும். ராஜ்வீர் இங்க வந்ததும் ராஜகுமாரிக்கிட்ட முதல்ல இந்த கேள்விதான் கேட்பாரு. அவங்க ஏன் பிரேமாமாவோட செடியை வெளிவர விடாம தடுத்தாங்கன்னு. அப்புறம் அதோட சேர்த்து அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிடும். ராஜகுமாரியோட நம்பர்ல இருந்து நான் தான் அவருக்கு போன் பண்ணேன்னு. எனக்கு புரியல. என்ன விளையாட்டது? அவ்வளவு பெரிய விளையாட்டெல்லாம் ஒன்றும் இல்ல. இப்போ இந்த விளையாட்டுல உங்களோட உயிர் மட்டும்தான் போகும். உங்களை சாகடிக்கிறதுக்கான பாக்கியம் எங்க எல்லாருக்கும் கிடைக்க போகுது. என்னமோ பேசிட்டு இருக்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நாகமணி என் பையன் கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நீ ஒரு பிளாப் நாகம். சின்னத்த, இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிற பயம் வந்துருச்சுன்னு உங்க முகத்துல நல்லா தெரியுத. நீங்களே பாருங்க, பயத்துல உங்க முகம் எப்படி இருக்குன்னு. இந்த நிமிஷம் இந்த வீட்ல உங்க அருமையான பையனும் இல்ல, அந்த நாகமணியும் இல்ல. இப்போ உங்களை கொலை பண்றது எங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயம்.
அட, என்ன பைத்தியக்கார பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க என்ன கொன்னே போட்டாலும் நாகமணி என் பையன்கிட்ட தானே இருக்கு. அந்த நாகமணியை வச்சு மறுபடியும் என்ன உயிர் பழக்க வச்சிருவா என் பையன். அது எப்படின்னா உன் சித்தார்த்த பழக்க வச்ச மாதிரி. பிளாப். உன்னோட ஐடியா சூப்பர் பிளாப். இந்த அளவுக்கு நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்களை நீங்க புத்திசாலி தெளிவானவங்கன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. இதுதான் எங்களோட விளையாட்டு. உங்க பையன் ராஜ்வீர் என்னோட நாகமணி மூலமா உங்களை உயிர் பழைக்க வைக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க பையன் கிட்ட இருந்து என்னோட நாகமணியை திருப்பி எடுத்துக்குவேன். मृत्युरेव न संशयः ससर्पे च गृहे वासो मृत्युरेव न संशयः मृत्युरेव न संशयः मृत्युरेव न संशयः मृत्युरेव न संशयः मृत्युरेव न संशयः. அக்கா, இங்க பாருங்க, இவங்க உன் தங்கச்சி கிட்ட என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மனோ, இப்ப நீ அத பொய்யாவும் நினைச்சுக்கோ இல்ல உண்மைனாலும் நினைச்சுக்க. ஆனா கடந்த சில நாட்களா எப்போ என் குடும்பத்துல எல்லாரோட கண்ணீரையும் நீ வர வச்சியோ அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீ. அதுக்கப்புறமா உன் பையன். நீ உறவுகளையும் சுத்தமா மதிக்கல. அதுக்கப்புறமா என் மனசுல வச்சிருக்கிற அன்பையும் நீ புரிஞ்சுக்கல. நீ என் தங்கச்சின்ற கடமையும் நிறைவேற்றல, அப்புறமா சித்தின்ற பொறுப்பையும் நிறைவேற்றல. கடந்த கொஞ்ச நாளா எங்க குடும்பத்துக்கு நீ துக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு வர. நிறைய அவமானத்தையும் ஏற்படுத்தியிருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்னுடைய அக்கா. நீ செஞ்ச தப்புக்கு நானே உன்னை கொல்ல போறேன். அக்கா அக்கா வேணாக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா. அக்கா அக்கா அக்கா, நான் உங்க தங்கச்சி. நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. சாரி சாரிக்கா, சாரி அக்கா. அக்கா அக்கா சாரிக்கா. பெரியத்தே, இப்போ நம்ம இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். இது மூலமா சின்னத்தையோட கர்வம் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உறவுகளை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும். எனக்கே இந்த மாதிரிலாம் தோணுது, யாரும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி. கதவு உள்ள இருந்து க்ளோஸ்டா தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து இன்னும் போகலையா? நான் தான் சொல்றேன், போங்க, இங்க இருந்து போங்க. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவரு ரூமுக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்தணும். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ராஜகுமாரி கண்டிப்பா அந்த விலை மதிப்பற்ற பொருள் இந்த ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. அதான் சீக்கிரட்டா க்ளோஸ்ல இருக்கு. நம்ம தேடி வந்த பொருள் கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கணும்.
பெரிய பாட்டி சின்னத்தைக்கு உறவுகளோட பலத்தை புரிய வைக்கிறதுக்கு பெரியத்தை தன்னை தானே காயப்படுத்திக்கிறாங்க.